சர காலையில் என்ன சாப்பிட்டா? சொத்து சுகம் போனா எதுவுமே சேமிக்க வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் சிரிக்க சிரித்து சேமித்தால் போதும். அனைவரும் சிரித்து வாழ வேண்டும். ஓ அப்படியா? நான் எப்போவுமே ஜாலியாக தான்ப்பா இருப்பேன். ஆனால் அந்த சில என்ன ஒரு 2-3 வாட்டி அந்த கோபத்தை நம்ம அடக்கி வச்சும்போதும் நம்ம எப்போது அதை ஒரு வாட்டியாவது சொல்லிட்டா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஒரு இதில் தான் இன்னைக்கு சொல்லிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. விஜி ஃபீல் பண்ணாதீங்க, ஹாப்பியாக இருங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க மித்ரன். இல்லைண்ணா உன்னை எல்லாம் ஓட ஓட அடிப்பேன். ஏய் சரோ, நீ அப்படி பெரிய அப்பாடாக்கறாரே, எங்கள் ஊரில் நான் தான் பெரிய ஆளு. தோசை சாப்பிட்டியா? விதி காலையில் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. நீ நடிக்காத, நீயே அழுமூஞ்சி. ஆமாம் சரோ, ஒரு நாளையில் எந்த இடத்துல நம்ம எப்படி பிரயாணிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போ சில வார்த்தைகள் அப்புறம் நம்ம நிறைய இடத்துக்கு போகும்போது ஓஹோ இந்த இடத்துல இந்த மாதிரி கல் முள்ளெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்ம கடந்து தான் வரணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன் சரோ, வேற ஒன்றும் இல்லை. நான் போயிட்டு வரேன். ராஜாண்ணா நீங்கள் ஒன்றுமே சொல்லவே இல்லை. ராஜா எங்கே போகிறீங்க சொல்லுங்க ராஜாண்ணா, சொல்லுங்க ராஜாண்ணா. நான் பேசுனதில் ஏதாவது தப்பு உண்டா? நீங்களே சொல்லுங்க ராஜாண்ணா. அந்த ஒன்றும் சொல்லிட்டு போயிருங்க. விஜய் அம்மு பாவம், நல்ல மனிதர். எல்லாருமே பாவம்தான், இல்லைன்னு சொல்லலை. சொல்ல வந்த ஒரு விஷயம் சொன்னேன், அவ்வளோதான். நான் காசு பணம் சேமித்து வைக்கவில்லை அம்மோத்தை, சிரிப்பை தான் சேமித்து வைத்தேன். அப்படி தான் வைக்கணும் கோவை மாமன்னன். காசு பணம் நம்ம தேவைக்கு தான் காசு பணம் கோவை மாமன்னா. அதுக்கு பிறகு என்னத்தை காசு பணம் அதிகமாக சேர்ந்துட்டுன்னு வச்சுவிடுமே, படுத்தா ஐயோ நமக்கு எதுவும் ஆவிருமோ, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த காசெல்லாம் நம்ம செலவழிக்காமல் அனுபவிக்காமல் போயிருவோமோ நினச்சே எல்லா சீக்கும் வந்துடும். இன்னைக்கு வேலைக்கு போவலையா கோவை மாமன்னா? சரோ வேலைக்கு போவதியா? என்னை மட்டும் புறம்போக்கு என்று சொன்ன, ஆனால் நான் மீண்டும் வந்தேன் பாத்தியா, அதுதான் பாசம், அதுதான் சரோ. நான் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கடந்து போகணும். ஆமாம் ராஜாண்ணா. சரோ அதான் சொல்ல, நான் அழுமூஞ்சேன்னு ஸ்டார்டிங்கில் நான் அப்படி தான் இருந்தேன். லைவ் வரும்போது சில அனுபவங்கள் என்றைக்குமே நமக்கு மறக்காது. அப்புறம் இந்த பாதை இப்படி தான் கடினமான பாதை தான், கண்டுக்காமல் போய்கிட வேண்டியதான், கொஞ்சம் ஒதுங்கி போய்கிட வேண்டியதான், அந்த மாதிரி பிரயாணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தானே சரோ? அவன் ஸ்டார்டிங்கில் இருந்தே கூட இருக்கிறான், அவனுக்கு தெரியும். சரோ நீ நேற்று வரல, எங்கே போன? இப்போ நீ பெரிய ரவுடி. நான் அப்பவுமே பெரிய ரவுடி தான். அப்பவுமே நான் இதில் இல்லாமல் நான் தனிச்சு பார்க்கும்போது நான் ரவுடி தான் இல்லை. அப்புறம் இதுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் இப்படியெல்லாம் பேசுவாங்களா, இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ன மாதிரி ஒரு இது. அப்புறம் நாளாக ஓகே இப்படி தான் அப்படி. உன்னை அன்பால் ஈஸியாக அடிப்பேன், அதை தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க சரோ. அன்புக்கு நான் மட்டும் இல்லை சரோ, எல்லாருமே அடிமை தான். அதாவது ஒருத்தங்களை உண்மையாக ஒருத்தர் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தான்னு வச்சுக்கூடுமே, அவங்க ஈஸியாக ஏமாந்துருவாங்க. ஆனால் சிலவங்க அப்படி கிடையாது, தன்னுடைய சுயநலத்துக்காக நடிச்சுக்கிட்டே இருப்போம். அவைய எந்த கட்டத்துலேயும் ஏமாறவே மாட்டாங்க. ஏன்னா எப்பவும் உஷாராக தான் இருப்பாங்க. நம்ம இப்படி பேசினா அவையில் இப்படி மடக்கிடலாம், இப்படி பேசினா அப்படி மடக்கிடலான்னு சுயநலமாட்டே இருப்போம். புதியா அவைய யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டாவ, வாழ்க்கையிலே ஜெயிச்சிருவாவ. ஆனால் மனுஷங்களை மட்டும் அவைய சம்பாதிச்சுக்கிடவே மாட்டாவ. ஏன்னா என்னைக்கா ஒரு நாள் அவளுக்கு சுயரூபம் வெளியே தெரியுமா?